காளிமுத்து பையனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கதிரேசனையும் நான் தான் கொலை செஞ்சேன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா என்ன அக்கா பிச்சிருவானுங்க. ஆனா அவன் கிடக்குறாங்க, அவன் ஒரு மைதா மாவு. அவனை இன்னைக்கே தண்ணி ஊத்தி பேசஞ்சிடுறேன். அந்த டாக்டர் மாவ அவளையும் பேசணுமா? அறிவு இருக்கா? அறிவு கட்டத்தனமா பேசுறியே. ஆனா அவங்க 2 பேரு கதையும் இன்னைக்கே முடிச்சிடுறேன். அப்பா, எல்லா தகப்பனும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவளுக்கு பிள்ளை பிறக்கணும், அந்த பேர பிள்ளைய தாமடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மருமகனையே கொலை பண்ணி பொண்ணு விதவையாக்கின முதல் தகப்பன் நீதான்ப்பா. உன்னை வேற யாரும் காட்டி கொடுக்க வேணாம். நீ யாருன்னு இந்த ஊருக்கு நானே சொல்ல போறேன். எங்க அப்பா ஒரு கொலைகாரன், அவனை விடாதீங்க. அந்த டாக்டரையும் அவர் மனைவியும் கொலை செஞ்சது எங்க அப்பா தான். பரமசிவத்தை கொன்னது எங்க அப்பா தான். என் புருஷனை கொன்னது எங்க அப்பா தான். அவனை உயிரோட விடாதீங்க. நில்லுங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? அப்படி என்ன கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. ஒரு மிருகத்துக்கிட்ட மனுஷத்தன்மையை எதிர்பார்த்தது ஏன்? நீங்க ஒரு வெறி பிடித்த மிருகம். நான் ஒரு மனுஷனோட வாழணும்னு கனவு காண்றேன். இனிமே என்ன தேடி இங்க வராதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. என் முகத்துல முழிக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. 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 அம்மா, காளி அண்ணனையும் டாக்டர் அம்மாவையும் அப்பா கட்டி போட்டுட்டாரு. அவங்களை எப்படியாவது நான் காப்பாத்துறேம்மா. எப்படிமா? சொல்றேன் வாமா. மாயாண்டி, டாக்டர் அம்மாவை உள்ள கட்டி போட்டுருக்காமே, அப்பா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாரு. அப்பாவை கொடுத்து அனுப்புனாரு. கேக்குதே? ஆமா, அல்லி, என்னடா சிரிக்கிற? ஒண்ணுமில்லண்ணே, ஒரு பீடி வேணும்னே. பீடியா? உன் மூஞ்சிக்கு பீடி வேறையா? இருமல். இருமலா? அவனை விரட்டி விட்டு நீங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க. அண்ணாச்சி என்ன விட்டுட. அவங்க சேர்ந்து உன்னை காப்பாத்துனதே இதுக்குதான். ஐயோ ஐயோ அப்பா. போயிடுக்கா, போயிடுக்கா. நீயா இப்படி பண்ணிட்டானுங்க. உனக்கு வேணும்டா? ஏண்டா சும்மா ஒரு ஆக்ட் பண்றது மாதிரி கைய பிடிச்சு எழுதான்னு சொன்னா நெசமாவே பிடிச்சிட்டு விட்ட மாட்டேங்கிற.
உன்னை விட்டுட்டு எப்படி போறது? எனக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. எங்க அப்பா வந்து பார்த்து ஏமாற போறாரு, அவ்வளவுதான். என்னடா சும்மா சும்மா ஆயாங்கிற? உனக்கு தான் சொல்ல தெரியுமா? நானும் சொல்லுவேன், பாக்குறியா? என்னங்கட கை எப்படி இப்ப எப்படி இந்த அப்படி என் வாழ்க்கைதான் விரும்பினவரோட வாழ முடியாம போச்சு. நீயாவது முத்தண்ணனோட சந்தோஷமா இரு. அல்லே சீக்கிரமா போக்கா. உனக்காக முத்தண்ணன் மல்லி தோட்டத்துல காத்துட்டு இருக்கோம். உனக்காக டாக்டர் மல்லிகை தோட்டத்துல காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா அவங்களை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. ஆமாப்பா, இந்த கிராமத்துல நல்லவங்களுக்கே இடம் கிடையாது. சீக்கிரமா போப்பா. போப்பா போ. பாத்தியா, ஆஸ்பத்திரிக்குள்ள நீ இருக்கேன்னு நினைச்சிட்டு தீ வச்சுட்டானுங்க. ஐயோ, நான் இருந்தா பரவாயில்லைங்க. உள்ள அள்ளி இருக்கா? இவ வெளியில இருக்காளேன்னு ஆச்சரியமா இருக்கா? நீ நெருப்பு வச்சது இவளுக்கு இல்ல, உன் பொண்ணுக்கு. அப்பா, எனக்கு கொள்ளி வச்சிட்டியாப்பா. என் புருஷன் எத்தனையோ கொலை பண்ணிருக்கான். என் மருமகனையே கொன்னுட்டான். அத கூட நான் தாங்கிக்கிட்டேன். என் பொண்ணு உயிரோட இருக்கா. இப்போ அவளையே கொன்னுட்டானே. இந்த கொலைகாரனை இனிமே உயிரோட ஊரே அழிச்சிருவான். விடக்கூடாது, இனிமே உயிரோட விடக்கூடாது. நிறுத்துங்க. ஒரு மிருகத்தை கொலை பண்ணி நீங்களும் மிருகமாயிடாதீங்க. தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க. வெட்டி புடுவேன் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் உண்மையிலேயே வெட்டுனேன். இவனை மட்டும் கொலை செஞ்சு பிரயோஜனம் இல்ல. இந்த பொம்மையை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தானே அந்த வைத்தியன், அவனையும் விடக்கூடாது.